ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு என்ன பாசுரம் பார்க்க போறோம்னா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடுகார் தேரி ஊழி முதல்வன் உருவன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா என்று கண்ணனை அழைக்கிறாள். நீரின்றி அமையாது இவ்வுலகு. நீர் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்ல மழை பெய்யணும். போன பாசுரத்திலே சொல்லியிருந்தா மும்மாறி பொழிய வேண்டும், 3 போகம் விளைய வேணும்னு அப்பெல்லாம் நம்ம பேசிப்போம். இப்ப அது மாதிரி மழை பெய்யறதே கிடையாது. ஒன்னு அடிச்சா வெள்ளக்காடா அடிக்கிறது, இல்லைன்னா வறட்சியா இருக்கு. அப்படி பொழியக்கூடாது மழை. மழை எப்படி பொழியணும் அப்படின்னு வருண பகவான்கிட்ட சொல்றான். மிதமா பொழியணும், அழகா பொழியணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அப்படி இப்படி வேண்டிக்கிற காலம் தாழ்த்தாமல் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. உடனடியா பெய்யணும் அப்படின்னு சொல்லல. நாங்க மார்கழி நோன்பு நோற்ற பிறகு நாங்கள மகிழக்கூடிய வகையில பெய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை வேண்டிக்கிறாங்க. நாராயணனே கார்மேக வண்ணன் தானே. அதனால பெருமாள் கிட்டே அவ எப்படி வேண்டிக்கிறான்னா, நாங்கள் மகிழும்படியாக பெய்ய வேண்டும் என்று வருண பகவானை வேண்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாளைக்கு என்ன பாசுரம் தெரியுமா? மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை என்று தொடங்கும் பாசுரம். அதுல என்ன சொல்றான்னு பார்க்கலாமா?